அது நாங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் எப்ப வேணா கூப்பிட்டாங்களா. 5ஆம் தேதி போய் சந்திச்சோம், 7ஆம் தேதி போய் சந்திச்சோம், 8ஆம் தேதி சந்திச்சோம். இன்னமும் அந்த கூட்டணியில இருக்கிறேன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப நாளைக்கு கூப்பிட்டா கூட போய் நான் சந்திப்பேன். இதுல என்ன இருக்குது? நாங்க வெறும் தாவேகா ஆட்சி அமைப்பதற்காக மட்டும்தான் எங்களுடைய ஆதரவை நாங்கள் நல்கி இருக்கிறோம். அங்க 2 சீட்ல ஒரு ஆட்சி அமைய முடியாமல் போயிடக்கூடாதுங்கிறதுனால, பிரசிடென்ட் ரூல் இங்க வந்துடக்கூடாதுங்கிறதுனால, மறுபடியும் ஒரு தேர்தல் வந்துவிடக்கூடாது என்பதனால எங்க கூட இருந்த கட்சிகள் காங்கிரஸ், இடதுசாரிகள் இவங்கெல்லாம் ஏற்கனவே அவங்களுக்கு ஆதரவை நல்கி இருக்கிற சூழலில் 2 இடங்களால் ஒரு ஆட்சி அமைவதை விடுதலை சிறுத்தைகள் தடுத்து விட்டது என்ற குற்றச்சாட்டு எழுந்துவிடக் கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு நாங்கள் அந்த முடிவை எடுக்கிறோம் என்று நான் வெளிப்படையாக சொல்லிவிட்டேன். வெளியிலிருந்து ஆதரவு, அன்கண்டிஷனல் சப்போர்ட், எந்த சூழலிலும் நாங்கள் அந்த அமைச்சரவையில் இடம்பெற மாட்டோம் என்பதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். எங்க கட்சி தோழர்கள், முன்னணி தோழர்கள் அமைச்சரவை இடம்பெற வேண்டும் என்று இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது வேறு. ஆனால் ஒரு கட்சியின் தலைவர் என்கிற முறையில் நான் எடுத்த முடிவை அதிகாரபூர்வமாக செய்தியாளர்கள் சந்திப்பில் அறிவித்து விட்டேன். அந்த அறிவிப்பிலேயே சொன்னேன், நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம், எங்களுடைய ஆதரவை மட்டும் நல்குகிறோம் அப்படின்னு சொன்னேன். அங்க அந்த வட்டாரத்துல இப்படி எல்லாம் பேச்சு இருக்கு, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. அவ்வளவுதான். ஆதரவு கடிதம் வழங்கினதுக்கு அப்புறம் நீங்க செய்தியாளர் சந்திப்புக்கு வர்றப்ப கூட உங்களுக்கு அழைப்பு வந்துச்சு இது மாதிரி? அதாங்க, அது யாரு, நான் யாராவது அதிகாரபூர்வமா அழைச்சாங்க சொல்றேன். யாரோ பேசுறாங்க, வெல்விஷஸ் பேசுறாங்க, மீடியேட்டர்ஸ் பேசுறாங்க. பொலிட்டிக்கலா அது நடக்கத்தானே செய்யும். அவங்களுடைய சர்வைவல் இருந்து தானே அவங்க சிந்திப்பாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய தலைவர் என்கிட்ட பேசினாரு, அல்லது அவரு பேசினாரு, இவரு பேசினாரு எங்கேயா சொல்லியிருக்கேன். காசிப்ஸ்ங்கிறது எல்லாரும் முன்னாலே நடக்கிற ஒன்றுதான். அது மூடு மந்திரம் கிடையாது.